காலத்தால் மூத்த மொழி பெற்ற பிள்ளை, கோலச்சொல் அறிஞர் அண்ணாவிற்கு வைத்த தம்பி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்த பொழுதே கலைஞர் அழைத்து திருவாரூரில் பொதுக்கூட்டம் நடத்தி பேச வைத்த பேராசிரியர் அன்பழகனுக்கு டிசம்பர் 19 பிறந்த நாள். நான் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், ஒரு கூட்டம் உண்டா? ஏன் அன்பழகரை மறந்தீர்கள்? என்ன காரணம்? உங்கள் மகனை முடிசூட்டி பார்க்க வேண்டும் என்று நீங்கள் முந்துகிறீர்கள். அதுதான் உங்களது நோக்கம். நீங்கள் பிஜேபி எதிர்ப்பதாக நாடகம் போடுகிறீர்கள். உண்மையிலேயே எதிர்க்கிறீர்களா? தம்பி லயோலா மணி பேசுகிறான். நீங்கள் திமுகவை எதிர்ப்பதாக இருந்தால் நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், நிதி ஆயோக் மகாநாட்டுக்கு தமிழ்நாட்டின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் போகவில்லை. 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகவே இல்லை. இப்போது போகிறார். ஏன் போகிறார்? நெருக்கடி வருகிறது. என்ன நெருக்கடி? உதயநிதியோடு நெருங்கிய நண்பனாக இருக்கின்ற, உதயநிதியோடு எல்லா பணவரித்தனையும் செய்கிற ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது உதயநிதிக்கு பின்னால். அந்த டான் பிச்சேட்ஸ் அவர்களுக்கு தயாரிக்கிற படம், அதிலே வருகிற செலவினம், அதில் பரிமாறப்பட்ட பணவரித்தனை அமலாக்கத்துறையினுடைய கவனத்திற்கும் கண்காணிப்புக்கும் வந்ததற்கு பிறகு விசாகன் என்கிற IAS அதிகாரி டாஸ்மாக் அலுவலகத்திலே அமலாக்கத்துறை ரைடு, விசாகன் என்கிற IAS அதிகாரியினுடைய வீட்டில் ரைடு, டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு, அந்த டான் பிக்சர்ஸினுடைய உதயநிதியினுடைய நண்பர்கள் வீட்டில் ரைடு. இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அடுத்தது தன்னுடைய மகனை அவர்கள் கைவிப்பார்கள் என்று தெரிந்தவுடனே பிள்ளை பாசத்தால் டெல்லிக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின். நீங்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனைக்காக போனீர்களா? நீங்கள் போகவில்லை. நீங்கள் போக மாட்டீர்கள். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், சனாதனத்தை ஒழிப்பேன் என்று தம்பி உதயநிதி பேசினான் என்பதற்காக ஜம்மு காஷ்மீரில் வழக்கு, உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு, ராஜஸ்தானில் வழக்கு, பீகாரில் வழக்கு, கர்நாடகத்தில் வழக்கு, இத்தனை மாநிலங்களில் உதயநிதியின் மீது வழக்கு. ஒரே ஒரு நாள் கர்நாடக நீதிமன்றத்தில் மட்டும்தான் உதயநிதி போய் அந்த வழக்கிற்காக ஆஜரானார். நாஞ்சில் சம்பத் புதுக்கோட்டையில் மன்னர்கள் ஒலிவிய மண்ணில் என் தம்பி பர்வேஷ் படை நடத்துகிற இடத்தில் நின்று கொண்டு கேட்கிறேன், எந்த மாநிலத்திற்கு வழக்குக்காக ஆஜராகாமல் நீங்கள் பத்திரமாகவும் சேஃபாகவும் இருக்கிறீர்களே உதயநிதி, அப்படி என்றால் உங்களுக்கு பிஜேபிக்கும் கள்ள உறவு இருக்கிறது என்று எங்கள் தலைவர் விஜய் சொன்னதிலே எத்தனை அர்த்தம் இருக்கிறது? நீங்கள் எந்த பிரச்சனையிலே ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுகிறீர்கள்? உங்களுக்கு 39-40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஜீவாத பிரச்சனைகளுக்காக நாடாளுமன்றம் அதிரும்படி நீங்கள் ஒருவராவது பேசியதுண்டா? உங்களுக்கு ஆண்மை எங்கே பறிபோயிற்று? உங்களுக்கு ஆண்மையை கொண்டு வருவதற்கென்ன வாக்காளர்கள் வயாகர மாத்திரையா வாங்கி தர முடியும்? நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டாமா? He is one of the DMK that have invaded Delhi என்றார் அண்ணா. டெல்லியில் மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்திருக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்க திமுக ஒரு படைக்கலனை அனுப்புகிறது என்றார் அண்ணா. நீங்கள் படைக்கலனாக இருக்கிறீர்களா? இல்லை மோடியினுடைய தொடைக்கலனாக இருக்கிறீர்களா? நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்க வேண்டாமா? இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், ஒடிசாவை சார்ந்தவர் தர்மேந்திர பிரதான், நாடாளுமன்றத்தில் சந்து முறையில் நின்று கொண்டல்ல, சாவடியில் நின்று கொண்டல்ல, சத்திரத்தில் நின்று கொண்டல்ல, தி ஹவுஸ் நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு டெல்லியில் இருக்கிற ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொல்லுகிறான், அன்கல்ச்சர்டு பீப்புள், அன்சிவிலைசேஷன் பீப்புள் என்று தமிழ்நாட்டு மக்களை ஒரு மந்திரி பழித்து பேசுகிறார்.
நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், நாடாளுமன்றம் ஸ்தம்பித்திருக்க வேண்டாமா? வேறொரு கட்சி வேறொரு மாநிலத்தை இப்படி அவர் பேசியிருந்தால் அந்த மாநிலத்தை அவர்கள் சும்மா விட்டிருப்பார்களா? இன்றைக்கு எஸ்ஐஆர் திருத்த பணியில் இன்றைக்கு ஒரு கடுமையான போராட்டத்தை கல்கத்தா குலுங்க ஒரு சேலை எட்டிய பெண்மணி மம்தா பானர்ஜி நடத்துகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அதே எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து பேரணி நடத்தியவர் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். புதுக்கோட்டை மக்களுக்கு சொல்லுகிறேன், வழக்கு தொடுத்த ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அந்த வழக்கை சந்திப்பதற்கு அவரே சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடுகிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன்னுடைய மாநில உரிமைக்காக வழக்கு தொடுத்தது மட்டுமல்ல, வாதாடுவதற்கு அவரே வக்கீல் கவுன் அணிந்து நாட்டின் கவனம் அவர் மீது திசை திரும்புகிறது. அவர் அங்கே வழக்கில் விவாதிக்கிறார். எல்லோருடைய கவனமும் அவர் மீது விழுகிறது. அந்த மம்தா பானர்ஜிக்கு இருக்கிற துணிச்சல்ல 1000 ஒரு பங்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு இருக்கிறதா? நான் அண்ணன் ஸ்டாலினை கேட்கிறேன், ஒரு கொஞ்சம் நாள் அந்த மம்தா பானர்ஜியின் சேலையாவது கடனாக வாங்கி கட்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுதாவது உங்களுக்கு துணிச்சல் வருகிறது என்று பார்க்க. எங்கே கொண்டு விட்டு விட்டீர்கள்? எத்தனை குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது? உங்களுக்கு ஒரே நோக்கம், உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று. இதுதான் திமுகவின் திட்டமா? இதுக்காகத்தான் திமுக தொடங்கப்பட்டதா? அண்ணா இதற்காகத்தான் இந்த கட்சியை தொடங்கினாரா? ஒரு மழை நாளில் திமுகவை தொடங்கி இதனுடைய